வணக்கம் மக்களே! வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகள தேர்தல் ஆணையம் அறிவிச்ச நிலையிலிருந்து, தேர்தல் களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எந்த கட்சி யாரோட கூட்டணின்னு ஆல்மோஸ்ட் டிசைட் ஆன நிலையில, சில கூட்டணிகள் இன்னும் இழுபறியோடயே சுத்திட்டு இருக்காய்ங்க. ஒவ்வொரு வாரமும் தமிழ்நாடு அரசியல் களத்தில என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோ சீரிஸ்ல நம்ம பார்க்க போறோம். சட்டமன்ற தேர்தல் சம்பந்தமா முதல் பெரிய நியூஸ் என்னன்னா, தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கான தேர்தல் திகதிகள அறிவிச்சிருக்காங்க. அதன்படி வேட்புமனு தாக்கல் மார்ச் மாதம் 30ஆம் திகதியும், தமிழ்நாட்டுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் மாதம் 23ஆம் திகதியும் ஆரம்பிக்கும். தேர்தல் நடந்து 11 நாட்களுக்கு பிறகு மே மாதம் 4ஆம் திகதி வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாகும்னு தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்காங்க. என்ன கேப்பு? ஓ, இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. எல்லா கட்சிகளும் ஏற்கனவே தேர்தல் களப்பணிகளை முழுவீச்சில் செய்துட்டு இருக்கிற நிலையில, இப்போ தேர்தல் தேதிகள் அறிவிச்சதால ஃபுல் ஸ்பீடில் இனி வாக்காளர் லிஸ்ட் வெளியிடுதல், தேர்தல் வாக்குறுதிகள் வெளியிடுதல், ரோட் ஷோ, மாநாடு, மக்கள் சந்திப்பு, அரசியல் அரட்டைகள், விவாதங்கள்னு தேர்தல் களம் இன்னும் சூடுபிடிக்க போகுது. இனி ஒவ்வொரு கட்சிகளும் இப்போ என்னென்ன நிலையில இருக்காங்கன்னு பார்த்துடலாம். முதலாவதா திராவிட முன்னேற்றக் கழகம் வழக்கம் போல அவங்களுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிச்சு சில கட்சிகளோட கூட்டணி எத்தனை சீட்ஸுகள் என்று முடிவு பண்ணிட்டாங்க. தற்போதைய கள நிலவரப்படி காங்கிரஸுக்கு 28 சீட்டுகளும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு 4 சீட்டுகளும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி போன்ற கட்சிகளுக்கு தலா 2, 2, 2 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம திராவிட முன்னேற்றக் கழகத்துல இன்னும் மக்கள் நீதி மய்யம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் எல்லாம் இன்னும் பேச்சுவார்த்தையில நடத்திட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குரிய தொகுதி பங்கீடு இன்னும் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கப்படல. அடுத்ததா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பிஜேபி கூட கூட்டணி வச்சிருக்காங்க. எத்தனை தொகுதியில ஏடிஎம்கே, எத்தனை தொகுதியில பிஜேபி போட்டியிட போகுதுன்னு இன்னும் எந்த விதமான அறிவிப்பு வரவில்லை. அடுத்ததா தமிழக வெற்றிக் கழகம் இந்த சட்டமன்ற தேர்தல தனிச்சு போட்டியிடுற நிலைமையில தான் இருக்காங்க. ஆனா கடந்த 2 நாட்களா இவங்க என்டிஏ கூட்டணியில போய் சேருவாங்களா இல்லையான்னு பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பிஜேபி 80 தொகுதிகளும் கொடுத்து, விஜய்க்கு துணை முதல்வர் பதவியும் கொடுத்து அவங்களுடைய கூட்டணிக்கு வர சொன்னதா ஒரு தகவல் வந்துச்சு. ஆனாலும் என்டிஏ கூட்டணி சார்பாகவோ, தமிழக வெற்றிக் கழகம் சார்பாகவோ இதுவரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரல. ஆகவே தற்போதைய கள நிலவரப்படி தமிழக வெற்றிக் கழகம் தனிச்சு தான் போட்டியிடுறாங்க இந்த சட்டமன்ற தேர்தல்ல. அடுத்ததா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே அங்க ஒரு பெரிய மாநாடு நடத்தி, இந்த சட்டமன்ற தேர்தல்ல போட்டியிட போற 234 வேட்பாளர்களையும் ஒரே மேடையில அறிமுகப்படுத்திட்டாங்க. ஆகவே நாம் தமிழர் கட்சி தேர்தலுக்கு தயாரான நிலையில் இருக்காங்கன்னு சொல்லலாம். இதுதான் கட்சிகளோட கூட்டணி நிலவரம் மற்றும் தற்போதைய தேர்தல் கள நிலவரம். இனிவரும் வாரங்கள்ல தேர்தல் கள நிலவரம் எப்படி மாறப்போகுதுன்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த சட்டமன்ற தேர்தல்ல எந்த கட்சி ஜெயிச்சு அடுத்த சிஎம்மா யார் வருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க.